நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்க என் ஆண்டவர்களை கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்க துதிகன மகிமையிலாமல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் நமக்கு இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. யாபேசின் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற காரியம். தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருடைய எல்லைகளை பெரிதாக்கி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த காலை பொழுதிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பங்கள் உண்டு. அந்த விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கலாம். ஆனால் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து நாம் நம்முடைய நாட்களை, இந்த வாழ்வை நாம் மீண்டுமாய் துவங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பலவிதமான தேவைகள் இருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், சரீரத்துடைய பலவீனங்கள் இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலே இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருந்தாலும் யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். யாபேசுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அதே அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாபேஸ் தன்னுடைய சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் அவன் காணப்பட்டானாம். யாபேசுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணம், அவன் கனம் பெற்றவனாய், தன் சகோதரனுக்குள் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். மற்றவர்களை பார்க்கலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு இன்னும் முன்னேறி செல்லுகிறவர்களாய், நம்மை இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாபேசுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணமாய் காணப்படுகிற காரியம், சகோதரரை பார்க்கலும் அவன் கனம் பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். மற்றவர்களை காட்டிலும் சில சமயங்களிலே நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். அவரை பார்க்கணும், நான் பரவாயில்லை, அவர் இப்படிதான் இருக்கிறார், நான் என்ன குறைந்து போய்விட்டனா என்று சொல்லி மற்றவர்களை சில சமயங்களிலே ஏளனமாய் நினைப்பது உண்டு, அல்லது மற்றவர்களை குறைவாய் மதிப்பிடுவது உண்டு, அல்லது நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிற வண்ணமாய் நம்முடைய வாழ்வை நகர்த்துவது உண்டு. ஆனால் மற்றவர்களை காட்டிலும் ஆவிக்குரிய பயணத்திலே நாம் கனம் பெற்றவர்களாய், நம்மை இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நானும் அனைவரை போலவும் நானும் ஜெபிக்கிறேன், நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் ஊழியம் செய்கிறேன், அப்படி என்று இருப்பதல்ல. மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய ஓட்டம் அதிகமாய் இருக்கிறதா, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறேனா, நான் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறேனா என்று சொல்லி நம்முடைய வாழ்வை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அவன் மற்றவர்களை பார்க்கிலும் தன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் காணப்பட்டபடியினால் யாபேசுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. இந்த நாளிலே நானும் வாழுகிறேன் அப்படி என்று சொல்லி
ஏதோ கடமைக்காக நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தாமல், ஆவிக்குரிய பயணத்திலே கடமைக்காக வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லி வாசித்து விடாதீர்கள். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே கிறிஸ்தவர்கள் ஏதோ கடமைக்காக வேதம் வாசிக்க வேண்டும், கடமைக்காக ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபங்கள் என்னுடைய இல்லத்திலும் நடைபெறுகிறது, நானும் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி, நானும் ஊழியத்திலே என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பெயரளவு கிறிஸ்தவர்களை போல, ஓய்வு நாள் கிறிஸ்தவர்களை போல நாம் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருப்பதுதான் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாததற்கு காரணமாக இருக்கிறது. ஓய்வு நாள் கர்த்தர் கொடுக்கிறது. அந்த நாளிலே எந்த காரியம், மனைவி ஆனாலும், பிள்ளைகள் ஆனாலும், வேலைக்காரன் ஆனாலும், மிருக ஜீவனா யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அது கர்த்தருடைய நாள். அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுத்தாக வேண்டும். நானும் ஊழியம் செய்கிறேன் என்பதில் ஆரோடை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை, அவ்வளவு பெரிய கனமான ஊழியத்தை ஒரு அழைப்போடு கொடுக்கப்படுகிறது என்கிற உணர்வோடு ஊழியம் செய்வது. ஜெபிக்கிற காரியம் என் தேவனோடு என் பாரங்களை என் தேவ சமூகத்தில் இறப்பது, இறக்கி வைத்து விட்டு ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஜெபிப்பது. வேதம் என்பது என்னுடைய வாழ்வில் இருக்க பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஆண்டவரிடத்திலே என்னை நெருங்க வைக்கும்படியாக. இவைகள் ஒவ்வொன்றுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு என்பதை உணராமல், நானும் ஜெபிக்கிறேன், நானும் வேதம் வாசிக்கிறேன், நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் ஆலயத்துக்கு போகிறேன் என்று இருப்பதனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது கிடையாது. யாவேசுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. எல்லைகளை தேவன் பெரிதாக்கி கொடுக்கிறார். நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்பட வேண்டுமானால் அவன் சகோதரர்களுக்குள் அவன் கனம் பெற்றவனாய் அவன் காணப்பட்டதை போல நம்முடைய வாழ்வும் மற்றவர்களை போல் என்று சொல்லுவதை காட்டிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் அமைய வேண்டும் என்கிற சிந்தனையோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திற்கு அது உகந்ததாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையில் என்று எங்களை விலக்கி காத்து ரட்சித்தருளும். தேவன் தீமையில் இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன், விலக்கி காத்துக் கொள்ளுகிற தேவன். அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. தேவன் என்னை விலக்கி காக்கிறவர், தேவன் என்னை பாதுகாக்கிறவர். இந்த ஒரு ஆழமான ஒரு தேவனுடைய பாதையிலே நடக்கிற ஒரு உணர்வுள்ள இந்த பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் கடமைக்காக என்பது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு அது ஏற்றதாக இருக்காது. தீமையிலிருந்து என்னை விலக்கி ரட்சிக்கிறது தேவன். எப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த பாடுகளிலிருந்து, அந்த உபத்திரவங்களிலிருந்து, அந்த துன்பங்களிலிருந்து, அந்த கண்ணீருக்குரிய காரியங்களிலிருந்து என்னை விலக்கி என்னை பாதுகாத்து என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர். இந்த புரிதல் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் இருக்குமானால் ஆராதிக்கிறதிலே முழு கவனம் இருக்கும், ஊழியத்திலே முழு கவனம் இருக்கும், வேத வாசிப்பிலே முழு கவனம் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையிலே நீங்கள் நம்முடைய வாழ்வு இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இது உணர்வு பூர்வமான ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம இணைத்துக் கொள்ளுவது வேண்டும். அதுதான் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு காரணமாய் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபங்கள் கேட்கப்படும். எந்த விதமான காரியங்கள், பிசாசனுடைய பிடியோ, ஆந்திரிக கட்டுகளோ, சரீர பலவீனங்களோ, சமாதானம் இழந்த காரியங்களோ, தேவைகள் பல உண்டோ, எதுவாயிருந்தாலும் தேவன் நம்மை ரட்சிக்கிறவர், அவைகளிலிருந்து மீட்கிறவர். இந்த புரிதல் நமக்கு வேண்டும். நீங்கள் எந்த நிலையிலே இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த பாடுகளில் இருந்து, அந்த பாடுகளுக்குரிய காரியங்களில் இருந்து உங்களை ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த புரிதலோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க. இந்த எண்ணங்களோடு ஊழியம் செய்து பாருங்க. இந்த எண்ணங்களோடு வேதத்தை தியானித்து பாருங்க. நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதாய் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
தேவைகளுக்காக மாத்திரம் நாம் அழைப்பதை போல் அல்ல. சகோதரர்களுக்குள் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். என்னுடைய பயணம் என்பது ஒரு கனம் பெற்றதாய், பெற்றுக்கொள்ளக்கூடியதாய், அந்த நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாய் இது காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பயணத்திலே நிச்சயமாய் பலன் உண்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாய் இதன் பலன் இருக்கிறது. லூக்கா 11வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். லூக்கா 11வது அதிகாரத்திலே லூக்கா 11வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளது. இதுதான் உலகத்தினுடைய நிலை. பிசாசுடைய தந்திரங்கள், மனிதனுடைய சூழ்ச்சிகள் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தன்னிலும் பொல்லாத காரியங்களை கூட்டிக் கொண்டு வந்து நம்முடைய வாழ்வில் நுழைந்து முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாய் மாற்றக்கூடிய தன்மையை அது செயல்படுத்துகிறதாய் இருக்கிறது. உலகமும் உலகத்துக்குரிய காரியங்களும் பிசாசும் மனிதனுடைய சூழ்ச்சிகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகளிலே நம்முடைய வாழ்வு நானும் வாழ்கிறேன், நானும் ஓடுகிறேன் என்று இருப்பது அல்ல. சகோதரர்களுக்குள் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்வு. காலங்கள் பொல்லாததாய் இருக்கிறது. காலநிலைகளுக்கு ஏற்றாற்படி பிசாசுடைய சூழ்ச்சிகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய விரோதமான செயல்பாடுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே, தருணத்திலே நானும் வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்வது அல்ல. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் சகோதரர்களுக்குள் அவன் கனம் பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த நாளை நாம் துவங்குவோம். கர்த்தருடைய எல்லைகளை விரிவாக்கி கொடுப்பார். உடைய ஜெபங்களை கேட்பார். யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபங்களுக்கும் பதில் உண்டு என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. லூக்கா 18வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 18வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உண்மை ஓமையை அவர் சொல்லுகிறார். சோர்வு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் கேட்கிற நேரங்களிலே, தேவைக்குரிய நேரங்களிலே விடுதலை வேண்டும், பாடுகளிலிருந்து விடுதலை வேண்டும் என்கிற நிலத்தில் மாத்திரம்தான் சோர்வில்லாமல் ஜெபிக்கிறோம். மற்ற நேரங்களிலே அநேக நிலைகளிலே சோர்ந்து போகிறோம். இந்த காலை தியானத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் சோர்ந்து போகிறோம் இல்லையா? எந்த நிலையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய கண்கள் உங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய கண்கள் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் ஜெபத்தில் சோர்வு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பயணத்திலே சோர்ந்து போய்விடக் கூடாது. சோர்வு இல்லாமல் ஓடுவதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு அது கேட்கப்படுகிறதா, அது மாறும். அப்போ சோர்வை முதலாவது எடுத்து எறியுங்க. தூக்கி எறிந்து விட்டு தேவன் நமக்கு மந்தத்தின் ஆவியை கொடுக்கல, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை பெற்றவர்களாய் சோர்ந்து போகாமல் பலவிதமான வேலைகளிலே காணப்படுகிற பாரங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம், மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், சரீர பலவீனங்களாய் காணப்படலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு, இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் எங்கு உண்டு என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் தான் உண்டு. அப்போ பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில், நன்மையை அனுபவிக்க வேண்டிய இடத்தில் நாம் சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யார் நன்மையை கொடுப்பது, யார் விடுதலையை கொடுப்பது, யார் நம்மை ரட்சிப்பது, யார் நம்மை மீட்பது? ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்திலே நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற காரியங்களிலே மாத்திரம் நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது.
யாபேசுடைய ஜெபத்தை கேட்கிறத வண்ணமாய் தேவன் உங்களுடைய ஜெபங்களையும் கேட்பார். அவருடைய ஜெபத்தை கேட்டு எல்லைகளை விரிவாக்கி கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்கிறவராயிருப்பார். ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? சோர்ந்து போகிறோம். ஜெபத்தில் சோர்வு, ஊழியத்தில் சோர்வு, வேத வாசிப்பில் சோர்வு, ஆத்ம பாரம் கொள்ளுவதில் சோர்வு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் விடாதீர்கள். தேவன் நமக்கு மந்தத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து உங்களை இணைத்துக் கொண்டு ஓடுங்க. தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பாராக. வாசிக்க கேட்கலாம். யோவான் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 17வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறார். அழிக்கிற தேவன் அல்ல, தீமையிலிருந்து விலக்கி காக்க தேவன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து விலக்கி காக்க வேண்டும். ஆண்டவர் உடனே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்டை கொடுத்து அழித்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. நீ எந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு இருக்கிறாய், எந்த சூழ்நிலைகளிலே விழுந்து போயிருக்கிறார், எந்த சூழ்நிலையிலே கண்ணீர் உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை அறிந்து அதிலிருந்து மீட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த புரிதல் இருந்து விட்டால், ஜெபம் என்று சொன்னால் சோர்வு வந்து விடாது. ஊழியம் என்று சொல்லிவிட்டால் நாம் என்ன செய்வோம்? மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரங்களை ஒதுக்குவது போல இல்லை. கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஓடுவோம். ஊழியம் தானே செய்து கொள்ளலாம், ஜெபம் தானே கலந்து கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம். காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். ஜெபம் என்றாலே முன்பாக ஓடி காத்திருக்கிறது. ஜெபத்தினாலும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாதியில கலந்துக்கிறது. ஆலயத்தினுடைய முடிவில் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, அந்த நேரத்தில் கடந்து போகலாம் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, கண்டிக்கிறவர் அல்ல. நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர். தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்வு என்றோ மரணத்தை சந்தித்திருக்க வேண்டும். என்றோ அழிந்து போக வேண்டிய வாழ்வுக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உன்னை தீமையில் என்று விளக்கி இந்த உலகத்திலே உன்னை சாட்சியாய் நிறுத்த விரும்புகிற ஆண்டவர். எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் என் ஆண்டவரால் மாற்ற முடியும். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உடைய விண்ணப்பத்தை கேட்டு தேவன் பதில் கொடுக்க விரும்புகிறான். அவன் சகோதரருக்குள் அவன் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பாருங்க. ஓடுங்க, உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஓடுங்க, உங்களை இணைத்துக் கொண்டு ஓடுங்க. கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறும்படி ஓடுங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று பெற வேண்டும் என்கிற சிந்தனையோடு ஓடுங்க. உங்களை இணைத்துக் கொண்டு ஓடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது அவன் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 2வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனால மோசம் போக கூடாது. அவருடைய தந்திரங்கள் தெரியாததல்ல. நம்ம அவனாலே மோசம் போக கூடாது, மோசம் போய்விடக் கூடாது. மோசம் போய்விடாதபடி, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, எந்த விதத்திலும் பிசாசாலே மோசம் போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் அமருங்க, ஜெபியுங்க. பிசாசுடைய தந்திரம் நமக்கு தெரிந்தது. எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ வீழ்த்தலாம் காத்திருக்கலாம். அவன் வீழ்த்துறதுக்கு, அவன் நம்மை அழிப்பதற்கு காத்திருக்கிறபடினால் அவனுக்கு தான் நம்ம வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கிறோம். ஆவியில் எப்பொழுது அனலா இருக்கணும் இல்லையா? அனல் குறைந்து விட்டால் நம்முடைய டீயில உடனே வந்து ஈ வந்து உட்கார்ந்து விடும். சூடு கொஞ்சம் குறைஞ்சா போதும், ஈ வந்து உட்கார்ந்து விடும். அது எங்கெங்க உட்கார்ந்ததோ அங்கிருந்து எல்லாம் அதனுடைய காலில் அமர்ந்து நம்முடைய கிளாஸ்ல வந்து உட்காந்துரும். குடிக்கிற அந்த டீ கிளாஸ்ல மேல வந்து உட்கார்ந்துடும். எல்லா அசுத்தங்களும் அதுல கலந்து விட ஆரம்பிச்சிடும். டீ கொடுத்து குடிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்படிதான் ஆவிக்குரிய காரியங்கள் அனல் குறைஞ்சிடுச்சுன்னா போதும், எங்கெங்க இருக்கிற வேண்டாததெல்லாம் அதுல வந்து உட்கார்ந்துடும்.
நீங்கள் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை, ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப எப்பொழுதும் அனலா இருக்கணும் இல்லையா? பிசாசுடைய தந்திரம் நமக்கு தெரிஞ்சது தானே. அவன் யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறான். அப்போ இந்த அனல் இல்லாததுதான் பிசாசு நுழைவதற்கு, தடை வருவதற்கு, பாடுகள் பலவீனங்கள் வருவதற்கு காரணமாய் அமைகிறது. அப்போ நம்ம ஆவியில் அனலா இருக்கணும்ல. எப்பவுமே பிசாசுடைய தந்திரம் தெரியும். ஆவியில் அனல் இல்லாம இருந்தா அவ்வளவுதான், ஜெபம் கேட்கப்படாது. எப்பொழுது ஆவியில் அனலா இருக்கணும். தேவனுடைய பிள்ளை எப்பொழுது ஆவியில் அனலாகி இருப்பதுதான் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்கு அது ஏற்றதாய் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். விண்ணப்பங்கள் கேட்கப்படும். அதுதான் லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வலிமை கொள்ளவும் அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒன்று முன்ன சேதப்படுத்தா, ஒன்னும் பண்ண முடியாது. அதிகாரங்களை கொடுக்கிறார், அதிகாரங்களை கொடுத்து நடத்துகிறார், பலனை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கிற நாம சோர்ந்து போயிருக்கிறோம். இவ்வளவு வைத்துக் கொண்டிருக்கிற நாமுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊழியம் செய்கிறோம் இல்லையா? செய்ய முடியல. கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு போயிட்டான் ஆரோன். இவ்வளவு கனமான ஊழியம் ஆவில சோர்ந்து போகிற காரியம் தான். சோர்ந்து போகாதீங்க. அவன் சகோதரர்களுக்குள் அவன் கணம் பெற்றவனாயிருந்தான். அப்ப உங்களுடைய பயணம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கணும், ஜெபம் கேட்கப்படுகிறதா இருக்கணும், ஆவில அனலா இருக்கணும். அனலா இருந்து ஜெபியுங்க. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பார், வாழ்வை ஆசீர்வதிப்பார், நன்மையினால் வாழ்வு முடிசூட்டப்படும். ஆகவே யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவர் உடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது ஆகவே தேவன் நமக்கு மந்தத்தின் ஆவியை கொடுக்கல, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்க, ஆவியில் அனலாருங்க. எப்பொழுதுமே நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிற சிந்தனையோடு ஓடுங்க. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய கரங்கள் நாமே தாழ்த்தி அர்ப்பணித்து நாம தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை நம்முடைய சமூகத்தில் இப்படி ஒன்று கூட்டி சோர்ந்து போக இருந்த எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து, இன்னும் மகனே மகளே உன் பயணம் வெகு தூரம் இருக்கிறது போ என்று சொல்லி நடத்துகிற வண்ணமாய் நம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை இடை கட்டியதற்காய் நன்றி. யாபேசுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அவன் சகோதரனுக்கு அவன் கணம் பெற்றவனாய் இருந்தான். எங்களுடைய ஜெபமும் கேட்கப்படும்படியாய், எங்களுடைய ஊழியமும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியமாய் காணப்படும்படி நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆவில அனல் உள்ளவர்களாய் நாங்கள் எங்களுடைய வாழ்வை நகர்த்தி எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதாய், நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வாய் வாழுகிறதாய் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். வயதான காலம், பலன் குறைந்து போயிருக்கிற காலங்கள், இந்த பலன் குறைந்து போயிருக்கிற இந்த காலத்தில் எந்த விதத்திலும் அவர்கள் பலவிடப்பட்டு விடாதபடி உம்முடைய பலத்தினால் இடை கட்டி என் ஆண்டவர் நீ நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த பலவீனங்கள் எந்த விதத்திலும் அந்த ஆத்துமாக்களின் சோர்வுகள் தள்ளிவிடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்வீராக. சமாதானத்தின் தேவன் ஆளுகை புரிவீராக. ஆமெனப்பா. இந்த நாளிலே தேவாதி தேவனே, கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். ஒரு மனதை கொடுங்க, ஐக்கியத்தை கொடுங்க, ஒரு பாரத்தை ஒரு சுமக்கவும், ஒருவருடைய அன்பு ஒரு பகிர்ந்து கொள்ளவும், தங்கள் அழைப்பை நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற அவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. மந்தத்தின் ஆவி அல்ல, உற்சாகத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த சிந்தனையோடு தங்கள் ஆவிக்குரிய வாழ்வை நகர்த்த ஆண்டவர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை காய்ச்சி வைக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை அன்பின் கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. தேவாதி தேவனே, சோர்ந்து போய் இருப்பார்களானால் சத்துவத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு என்று சொல்லி எலியாவை நடத்தினீங்களா ஆண்டவர். ஒவ்வொரு வாலிபர்களும் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபருடைய வாழ்வில் காணப்படுகிற தடைகளை உடைப்பீராக. தேவனுடைய கரம் சகோதரர்களுக்கும் கனம் பெற்றவனாய் இருந்ததை போல யாபேசை போல ஒவ்வொரு வாலிபர்களும்
தாங்களும் வாழுகிறோம் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் என் ஆண்டவருக்கு பிரியமாய் தன்னை இணைத்துக் கொண்டு ஓடுகிற ஒரு வாழ்வு. காலத்தினுடைய நிலைகள், பிசாசுடைய தந்திரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே, தடைகள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே, எப்பொழுது யாரை வீழ்த்தலாம் என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் ஆவில அனல் உள்ளவர்களாய் வாழ்வது அவசியம். அந்த ஆவில அனல் கொண்டவர்களாய் ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றுங்க. அவருடைய வாழ்வுக்கு தடைகளை உடையுங்க. இன்னுமாய் அவர் விசுவாசத்திலே ஓடுவதற்கு அது ஏற்றதாய் அமையட்டும் அப்பா. தடைகள் அவருடைய ஆவிக்குரிய பயணத்திலே சோர்வுகளை கொண்டு விடாதபடி தேவாதி தேவனே, அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் இந்த பருவத்திற்கு ஏற்றாற்படியான காரியங்களை அவருடைய வாழ்வில் கொடுத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக, ஆண்டவருடைய கரம் ஞானத்தில் இடை கட்டுவதாக, சாட்சியாய் நிறுத்தும்படி அவருடைய ஆவிக்குரிய ஞானத்தை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் என் ஆண்டவரை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உற்சாகத்தின் ஆவியாய் ஒவ்வொருவரின் நிரப்பின் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே வாழ்க்கை கண்ணீரோடு வேதனையோடு என் வாழ்க்கையுடைய பயணம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கவலையோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் அன்பின் கரத்தை கொடுக்கிறேன். யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுங்க. பிசாசுடைய தந்திரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எனக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருடைய சகலவர் மேற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்யும்படியான கிருபைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கக்கூடிய நேரங்களை கொடுத்திருக்கிறார். தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவைகளை நான் பயன்படுத்த வேண்டும், புதைத்து வைக்கக்கூடாது என்கிற உணர்வுபூர்வமான ஒரு சோர்வு இல்லாம தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை அவர் நகர்த்த, அந்த நன்மையை பெற, விடுதலையை பெற கர்த்தர் கிருபை செய்யுங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தரை சத்துவத்தை கொடுப்பீராக. சோர்வின் ஆவியை நீக்கி உற்சாகத்தின் ஆவியினால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கொடுத்திருக்கிற வல்லமைகளை, வரங்களை பயன்படுத்தி நன்மையை பெறுவார்களாக. இந்த நாளில் பிறந்த நாளையும் திரும்ப நாள் கொண்டாட வந்திருக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும் அப்பா. நன்மையினால் முடிசூட்டப்பட்ட ஆண்டாய் மாறட்டும். இந்த ஆண்டு முழுவதுமாய் உடைய கிருபை உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். அழைப்பு பெற்று அபிஷேகப்பட்ட வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களுக்கு ஆழ்ந்து ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்மையினால் முடிசூட்டுங்க. நன்மையான காரியங்களுடைய வாழ்வில் செய்யுங்கப்பா. தேவாதி தேவனை அழைப்பு நிறைவேற்றட்டும். சோர்வை நீக்குங்க. உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க கர்த்தாவே. கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் பயணத்தை தொடருவார்களாக. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கரத்தை பற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்வு சோர்ந்து போகிற ஆவிக்குரிய வாழ்வு அல்ல, உற்சாகத்தினால் இருக்கிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வின் நகரத்தை ஆண்டவர் கிருபை செய்யுங்க. கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையில்லாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குழக்கம் விட்டு உன்னை கிருபையினால் இருக்கலாம் முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமண வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.